இந்த உலகில் தற்போது நாம் அதிகம் பிரச்சனைகளையும் கலக்கங்களையும் குழப்பங்களையும் காண்கிறோம். இவைகளுக்கு முக்கிய காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பொறுமையின்மையும் ஞானமில்லாத காரியங்களும் ஞானமில்லாத பேச்சுகளும் தான். அது மட்டுமல்ல, தன் சுயபலத்தை சார்ந்து தான் செய்வதெல்லாம் சரி என்று நினைக்கும் மனிதர்களின் மனப்போக்கு. இக்குணங்கள் மாற முடியுமா? வாருங்கள் நேயரே, இன்றைய நிகழ்வு அதற்கு பதிலாக இருக்கும் என்று நம்புகிறோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தை கற்றுக்கொள்ள மீண்டும் எங்களோடு இணைந்திருக்கும் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். கடந்த நிகழ்ச்சியிலே யாக்கோபு எழுதின கடிதத்திற்கான முகவுரை பகுதியையும் 1ஆம் அதிகாரத்திலே 3 வசனங்களையும் கற்றுக்கொண்டோம். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் எவ்வளவு தூரம் நாம் கர்த்தர் மேல் சார்ந்திருக்கிறோம் என்பதை அவர் சோதிப்பதற்காக நம் வாழ்க்கையிலே பல பரீட்சைகள் வைக்கப்படுகிறது. ஆரம்ப காலங்களிலே சிதறி இருந்த யூத ஜனங்கள் முதலாவது கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று யாக்கோபு அவர்களுக்கு எழுதுகிறார். 4ஆம் வசனம் பாருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நீடிய பொறுமையே உங்களை முழு வளர்ச்சி பெற்ற ஒரு கிறிஸ்தவனாக்க முடியும். ஆனால் தேவன் எப்படி உங்கள் வாழ்க்கையிலே பொறுமையை உண்டு பண்ண முடியும்? இங்கே மிக முக்கியமான காரியம், பொறுமை பரிசுத்த ஆவியானுடைய கனி. நீங்கள் பொறுமையாக இருக்க முயற்சி எடுத்து நீங்கள் பொறுமையுள்ளவர்களாக மாற முடியாது. பரிசுத்த ஆவியானவரும் பொறுமையை ஒரு தங்க தட்டிலே வைத்து உங்களுக்கு பரிசாய் கொடுக்க முடியாது. மீண்டும் மீண்டும் பரீட்சிக்கப்பட்டு பாடுகளின் வழியாகவே பொறுமையை கற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. கவனித்தீர்களா? பொறுமை இல்லாமல் நீங்கள் பூரணரான கிறிஸ்தவராக முடியாது. இந்த காரணத்தினால்தான் அநேக கிறிஸ்தவர்கள் இன்னமும் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். போதகர் ஒருவர் ஒரு முறை செய்தி கொடுக்கும் நேரத்தில், நம்முடைய ஆலயத்திலே சிறு பிள்ளைகளுக்கான வகுப்புகள் நடக்கும் இடத்திலே இருக்கும் குழந்தைகளை விட ஆலயத்தினுள்ளே தான் அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று கூறினார். அதை கேட்டு பலர் சிரிக்கவில்லை. இந்த 2 கூட்டம் குழந்தைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அங்கே சிறு பிள்ளைகள் அழகானவர்களாக இருப்பார்கள், ஆலயத்தில் இருப்பவர்கள் அவ்வாறு இல்லை. இங்கே குறை கண்டுபிடிக்கிறவர்களும் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துகிறவர்களும் குழப்பம் ஏற்படுத்துகிறவர்களும் பலர் இருக்கிறார்கள். காரணம் என்ன? பல கிறிஸ்தவர்கள் இன்னமும் வளர்ச்சி அடையவில்லை. அவர்கள் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். தாவீது 131ஆம் சங்கீதத்திலே முதல் 2 வசனங்களிலே என்ன சொல்கிறார்? கவனியுங்கள், வாசிக்கிறேன். சங்கீதம் 131 முதல் 2 வசனங்கள். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டுமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்மா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. வேறு வார்த்தைகளில் சொன்னால் தாவீது கூறுவது என்ன? நான் வளர வேண்டும் என்பதை கண்டுபிடித்தேன். பால் குடிப்பதை நிறுத்திய பின் திட உணவை சாப்பிட தொடங்க வேண்டும். ஜீவ அப்பத்தை நான் சாப்பிட வேண்டும் என்று கூறுகிறார். கடவுள் தாவீதை சோதித்தார். அந்த சோதனை அவரை வளர செய்தது. விசுவாசத்தால் நீதிமானாக்கப்படுவதின் விளைவுகளிலே பொறுமையும் ஒன்று என்று பவுல் ரோமர் புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களை பாருங்கள். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இன்று பல ஆழமில்லாத மற்றும் மேலோட்டமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாக அதே சமயம் பாதுகாப்பற்றவர்களாகவும் பலர் இருக்கிறார்கள். அறிவுள்ளவர்களாக இருக்க முயற்சிக்கும் விசுவாசிகள் கடவுளின் வார்த்தையை கேள்வி கேட்கிறார்கள். கிறிஸ்தவர்களாக நாம் புதிய ஒழுக்கத்தை முயற்சிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட விசுவாசிகளின் பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்கள் ஒருபோதும் வளர்வதில்லை. அவர்கள் இன்னும் சிறிய குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். நம் வாழ்க்கையிலே பொறுமையை உருவாக்க
கடவுள் சோதனைகளையும் சோர்வுகளையும் பிரச்சனைகளையும் தருகிறார். இன்னும் இவை நம்மில் எத்தனை பேருக்கு அவசியமானதாக இருக்கிறது இல்லையா? தேவன் நமக்கு பிரச்சனைகளை அனுப்பும் பொழுதுதான் பொறுமையை நாம் கற்றுக்கொள்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையையும் அன்பையும் உண்டு பண்ணுகிறது. ஒரு ஊழியக்காரனாக பலருடைய வாழ்க்கையிலே தேவன் இதை செய்கிறதை நான் கவனித்திருக்கிறேன். ஊழியர் ஒருவர் ஒரு மனிதனை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் சபையிலே எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்திலையும் குறை கண்டுபிடிக்கும் ஒருவரை குறித்து கூறியிருக்கிறார். இவர் வாரத்தின் இடைநாளிலே நடத்தப்படும் வேத பாட வகுப்பிற்கு வர ஆரம்பித்திருக்கிறார். வேத புத்தகத்தையும் நோட்டு புத்தகத்தையும் கொண்டு வருவார். 10 ஆண்டுகளிலே அவருடைய வாழ்க்கையிலே பல பாடுகள் துன்பங்களை ஆண்டவர் அனுமதித்ததினால் அவர் ஒரு அருமையான முதிர்ச்சி பெற்ற சிறந்த கிறிஸ்தவராய் மாற்றப்பட்டு விட்டார். தேவன் தம்முடைய சொந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பரீட்சையைத்தான் வைக்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இங்கே ஞானம் என்று யாக்கோபு பேசிக் கொண்டிருக்கும் காரியம் சோதனைகளுடன் தொடர்புடையது. உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனைகள், சோதனைகள் மற்றும் பாடுகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி தீர்க்கப் போகிறீர்கள்? இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி சந்திக்கப் போகிறீர்கள்? இந்த நபரை நீங்கள் எப்படி சமாளிக்கப் போகிறீர்கள்? ஒரு பிரச்சனையை சந்திக்க உங்களுக்கு ஞானம் இல்லை என்றால் கர்த்தரிடத்திலே ஜெபம் செய்யுங்கள். ஞானம் என்பது அறிவை நடைமுறையில் பயன்படுத்துதல் ஆகும். பலருக்கு அறிவு இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு எந்த நடைமுறை அனுபவமும் இல்லை. முனைவர் பட்டம் பெற்ற ஒரு மனிதர் பற்றி நினைத்தால் இப்பொழுதும் எனக்கு சிரிப்பு வருகிறது. ஒரு நாள் அவர் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது மழை பெய்ய தொடங்கியது. அவர் அருகிலே இருந்த ஒருவரை மிகவும் ஆச்சரியத்துடன் பார்த்து, ஐயோ, இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அருமையானவர்களே, மழையிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டும் என்பதை அறிய ஒரு முனைவர் பட்டம் தேவையில்லை. உடனே பக்கத்தில் இருந்தவர் நாம் மழைக்கு ஒதுங்குவதற்கு ஒரு இடம் தேட வேண்டும் என்று தான் கூறினார். சோதனை அல்லது பிரச்சனைகள் அல்லது கேள்விகள் எழும்பும் சில சூழ்நிலைகளிலே எவ்வாறு செயல்படுவது என்பதை அறிவதே ஞானம். நாம் எல்லாரும் நம் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையையும் நாம் கையாளுகிறதற்கு உங்களுக்கும் எனக்கும் கடவுளிடத்திலிருந்து ஞானம் தேவை. அவர் எல்லாருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனாய் இருக்கிறார் என்று வாசித்தோம். மார்வின் ஆர் வின்சென்ட் தனது புதிய ஏற்பாட்டில் உள்ள வார்த்தை ஆய்வுகள் என்ற புத்தகத்திலே இது தீமை அல்லது கசப்பு கலக்காமல் தூய்மையான எளிமையான நன்மையை கொடுப்பதாகும் என்று எழுதியிருக்கிறார். நமக்கும் ஞானம் இல்லை என்றால் நம் ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கும் கடவுளிடம் செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, கவனித்தீர்களா? நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் பிரச்சனைகளை கர்த்தரிடம் எடுத்து செல்லுங்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கும் இந்த கடினமான சூழ்நிலையிலே நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான ஞானத்தை தைரியமாக அவரிடத்தில் கேளுங்கள். அதற்காக அவர் உங்களை கடிந்து கொள்ளப் போவதில்லை. உங்களுக்கு தேவையான ஞானத்தை அவர் சம்பூர்ணமாய் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. வசனம் 6 பாருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஒருவேளை இது உங்கள் பிரச்சனையாக இருக்காது. ஆனால் ஊழியர் ஒருவர் தன் அனுபவத்தை சொல்லும் பொழுது அவர் தன் கிறிஸ்தவ வாழ்க்கையின் பெரும்பகுதியில் கடவுளை நம்பவில்லை என்பதுதான் எனது பிரச்சனையாக இருந்து வருகிறது என்று கூறியிருக்கிறார். அவரை நாம் தவறாக புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர் கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக நம்பியிருந்தார். கர்த்தரே அவரை காப்பாற்றி பரலோகத்திற்கு கொண்டு போகிறார் என்பதை தன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்பினார். ஆனால் அவருக்கு அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவது தொடர்பான பிரச்சனைகள் இருந்தன. கல்லூரி நாட்களிலே ஒவ்வொரு வருடமும் மீண்டும் கல்லூரியிலே போய் சேர்ந்து படிப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. ஒவ்வொரு விடுமுறை காலத்திலையும் கடினமாய் உழைத்து அதற்கான பணத்தை சேர்த்து அடுத்த ஆண்டு கல்வி கட்டணத்தை கட்டி அவ்விதமாய் கல்லூரி படிப்பை முடித்தார். அவர் கூறுவதெல்லாம், அந்த நாட்களிலே நான் அந்த தேவையை கர்த்தர் எனக்கு சந்திக்க அவரை மட்டும் நம்பியிருப்பேன் என்றால்
மிக மகிழ்ச்சியோடு கல்லூரி நாட்களை நான் கடந்து சென்றிருப்பேனே என்று கூறுகிறார். இந்த 6ஆம் வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம், அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ஏன் கர்த்தரை நம்ப முடியாது? ஒரு கிறிஸ்தவராக தொங்க போட்ட முகத்துடன் நீங்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பிரச்சனை எல்லாம் எப்படி தீரப்போகிறது என்று வியப்படைந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை போன்ற நிலையிலே நானும் இருந்திருக்கிறேன். நீங்கள் ஏன் இந்த கர்த்தரை நம்பக்கூடாது? உங்கள் பிரச்சனையை ஏன் அவருடைய கருத்திலே பூரணமாய் ஒப்புக் கொடுக்கக்கூடாது? நாம் வாழ்க்கையிலே சந்திக்கும் பிரச்சனைகளுக்கான அறிவு நமக்கு இல்லை, உண்மைதான். நம்முடைய சூழ்நிலையின் மத்தியிலே எல்லாவற்றையும் சமாளிக்க நமக்கு தகுதி இல்லை, நமக்கு பலன் இல்லை. ஆனால் நமக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் கொடுக்க நம்முடைய பரமபிதா நம்மோடு கூட இருக்கிறார். அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மற்றொரு உண்மை என்ன? சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல நேரங்களிலே நாம் சொல்வது என்ன? ஆண்டவர் எனக்காக எதையாவது செய்வார் என்று சொல்கிறோம். ஆனால் அடுத்த நாளே நம்முடைய சொந்த முயற்சியினாலும் திட்டங்களினாலும் நாம் தீர்மானங்களை எடுக்கிறோம். ஒரு நாள் கர்த்தருடைய கரத்தில் பிரச்சனையை கொடுத்துவிட்டு அடுத்த நாள் நாம் சொந்த வழிகளிலே முயற்சி எடுக்கிறோம். அங்கே தான் நாம் தவறு செய்கிறோம். நாம் அப்படி இருப்போம் என்றால் நாமும் காற்றினால் அடிபட்டு அங்கும் எங்கும் செல்கிற கடலின் அலையைப் போலத்தான் இருக்கிறோம். என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இன்று நீங்கள் கடந்து வரும் பாதை எவ்வளவு கடினமான பாதையாக இருந்தாலும், குழப்பமான பாதையாக இருந்தாலும், அந்த எண்ணம் உங்கள் உள்ளத்தில் வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் பெரியவர் என்று விசுவாச அறிக்கை செய்யுங்கள். கர்த்தருடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை பூரணமாய் நம்பி கர்த்தரை துதியுங்கள். உங்களுடைய விசுவாசம் நிச்சயமாக பலப்படும். பல ஆண்டுகளாய் ஆடிக்கொண்டிருந்த ஆபிரகாமின் விசுவாசம் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே பலன் கொள்ள ஆரம்பித்தது. அதற்கு அவர் செய்தது என்ன தெரியுமா? உங்கள் வேதத்தை திறந்து வாசித்து பாருங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இது உங்கள் வேத புத்தகத்திலேயும் அடிக்கோடிடப்பட்டிருக்க வேண்டிய ஒரு வசனம். சரி, தொடர்ந்து யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நீங்களே உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ள நினைப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்காக அதை செய்ய முடியாது. கண்ணாடியால் செய்யப்பட்ட ஒரு கூண்டிற்குள்ளே ஒரு யானையைப் போல பாய்ந்து சென்று காரியங்களை செய்ய நீங்கள் முயற்சிப்பீர்கள் என்றால் அதன் விளைவை சற்றே யோசித்து பாருங்கள். அதற்கு பதிலாக அதை கர்த்தரிடம் பூரணமாய் விட்டு கொடுத்து பாருங்கள். அடுத்ததாக யாக்கோபு ஒரு பழமொழியை சொல்லுகிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இஸ்ரவேல் மக்களின் பெரிய பிரச்சனையும் இதுதான். ஓசியா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பேதையான புறாவை போல் இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஏனென்றால் முதலாவது எகிப்து தங்களுக்கு உதவி செய்யும் என்று அங்கே ஓடினார்கள். பின்னர் அசீரியா தங்களுக்கு உதவி செய்யும் என்று அதை நாடினார்கள். உதவி தேவையான நேரத்தில் அங்கே ஓடினார்கள், இங்கே ஓடினார்கள். ஆனால் தேவனிடத்திலே அவர்கள் ஓடி வரவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒரு பிரச்சனை வரும்பொழுது நாம் இங்கேயும் அங்கேயும் ஓடி அதை சரி செய்ய முயற்சிக்கிறோம். கடைசியாகத்தான் ஐயோ கர்த்தரிடம் அதை நான் எடுத்துச் செல்லவில்லையே என்று யோசிக்கிறோம். நீங்கள் ஒரு போதகராக இருப்பீர்கள் என்றால் பலர் உங்களை தேடி ஆலோசனைக்காக வரலாம். அப்படி ஒவ்வொருவர் வரும் பொழுதும் அந்த ஒவ்வொரு தனிநபருக்கும் சரியான வேத வசனங்களை கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனையும் வழிநடத்தலும் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கருத்தாய் ஜெபித்த பின்னர் ஆலோசனைக்காக தேவையோடு வருகிற மக்களை நீங்கள் சந்தித்து பேசுங்கள். அவருடைய பிரச்சனை ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கும் ஒன்று போலவே இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தனிநபருக்கும் கர்த்தர் கொடுக்கும் ஆலோசனை வித்தியாசமானது. இதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் சரியாய் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். தொடர்ந்து 9ஆம் வசனத்தை பாருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். நான் ஒரு ஏழை, என்னிடம் அதிகம் இல்லை, எனக்கு எந்த செலவும் இல்லை என்று நீங்கள் கூறலாம். கவனியுங்கள், நீங்கள் கடவுள் பிள்ளையாக இருந்தால் உங்களிடம் நிறைய செல்வம் இருக்கிறது. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷம் இருக்கிறது. இங்கே உங்களிடம் என்ன இருக்கிறது?
கிறிஸ்துவில் உங்களிடம் என்ன இருக்கிறது என்று நீங்கள் எப்பொழுதாவது யோசித்திருக்கிறீர்களா? அவரில் நமக்கு எல்லாம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21 முதல் 23ஆம் வசனம் வரை பாருங்கள். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். அவரிடம் உள்ள அனைத்தும் அவர் எனக்கு கொடுப்பார். எனக்கு ஜீவன் இருக்கிறது, எனக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. மரணம் கூட ஒரு நாள் எனக்கு வருகிறது. இவை அனைத்தும் அவரிடமிருந்து வருகிறது. இவை அனைத்திலேயும் நாம் மகிழ்ச்சி அடையலாம். நீங்கள் பூமியில் மிகவும் தாழ்மையான துறவியாக இருந்தாலும் சரி, அல்லது மிகவும் ஏழையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கிறிஸ்துவிலே பணக்காரர். அருமையான சகோதரனே, நீங்கள் மகிழ்ச்சி அடைய இதுவே போதுமானது. சரி, அடுத்த வசனம் பார்ப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். சில பள்ளி அல்லது கல்லூரி வளாகத்தை நீங்கள் கடந்து செல்லும் பொழுது இந்த வசனத்தை ஒருவேளை உங்கள் நினைவிற்கு கொண்டு வர முடியும். அங்குள்ள ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் ஒரு பணக்காரரின் பெயர் சூட்டப்பட்டிருக்கலாம். இன்று அந்த பணக்காரர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நேற்று பூத்த பூக்கள் இன்று மறைந்து விட்டன. அவர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள்! அவர்களிடம் இருந்த செல்வம் மற்றும் செல்வாக்கு பற்றி சற்றே சிந்தித்து பாருங்கள். இன்று அவர்கள் எங்கே இல்லை. நேற்று பூத்த மல்லி மலர்களைப் போலவே இருக்கிறார்கள். அவை வாடிவிட்டன. நீங்கள் ஒரு பணக்காரர் என்பதிலே மகிழ்ச்சி அடையாதிருங்கள். ஏனென்றால் உங்களிடத்திலே பணம் மிக நீண்ட காலம் இருக்காது. நீங்கள் தங்கம் மூலம் பூசப்பட்ட பத்திரங்களிலே முதலீடு செய்திருக்கலாம். மேலும் நீங்கள் இழக்க நேரிடும் என்று நீங்கள் நினைக்காத பங்குகள் உங்களிடத்திலே இருக்கலாம். அருமையானவர்களே, நீங்கள் அவற்றை இழக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த பங்குகளும் பத்திரங்களும் இந்த நாட்களிலே ஒரு நாள் உங்களை இழக்கப் போகின்றன. மரணத்திலே நீங்கள் அவற்றை பிடித்து கொண்டு செல்ல முடியாது. தொடர்ந்து அடுத்த வசனத்தை பாருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். ஒரு காலத்திலே திரையுலகில் புகழ்பெற்ற நடிகர்கள் நடிகைகளை பார்ப்பீர்கள் என்றால் அவர்களுக்கு பேரும் புகழும் பணமும் பெற்றுக் கொடுத்து அவருடைய அழகு வயது செல்ல செல்ல அவர்களை விட்டு கடந்து செல்லுகிறது. அவர்கள் வாழ்க்கையிலே மட்டுமல்ல, எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் இதுதான் உண்மை. இதுபோலவே ஒரு பணக்காரனும் வாடி போவான். ஆனால் நாம் அடிக்கடி நமக்கு ரட்சிப்பை தந்த கர்த்தரிடத்திலே மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனென்றால் நம்மை நித்திய வாழ்க்கைக்கு எடுத்து செல்ல அதுவே போதுமானதாக இருக்கிறது. அதுவே இந்த உலகத்தில் அனுதினமும் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு உண்மை. நீதிமொழியின் புத்தகத்தை நாம் கற்றுக்கொண்ட பொழுது ஞானம் என்ற பல்கலைக்கழகத்திலிருந்து அறிவை பெற்றுக்கொண்டோம். இந்த யாக்கோபின் பொதுவான நிருபம் வித்தியாசமான ஒன்று. இதை கடினமாய் தட்டும் பள்ளி என்று நாம் அழைக்கலாம். இப்படி பல வகைகளிலே கடினமாய் தட்டப்படும் சூழ்நிலைகளிலே தான் நம்மிலே பலர் இருக்கிறோம். நாம் முதிர்ச்சி பெற்ற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் தேவன் நம்மோடு செயல்படுகிறார். இதிலே நமக்கு அநேக பயிற்சிகள் உண்டு. நாம் உண்மையுள்ளவர்களா அல்லது போலியானவர்களா என்பதை கணிக்க தேவன் நமக்கு பரீட்சை கொடுக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உறுதி அளிக்கவும் விரும்புகிறார். நாம் அவருடைய பிள்ளைகள் அல்ல என்பதற்கான சான்றாக நமது சோதனைகளை கருதக்கூடாது. மாறாக நமது விசுவாசத்தின் சான்றாக கருத வேண்டும். அருமையானவர்களே, இன்று உங்களுக்கு சிறிதும் பிரச்சனை இல்லை என்றால் உங்கள் ரட்சிப்பை நீங்கள் கேள்விக்குறிக்குள்ளாக்க வேண்டும். உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதற்கான நல்ல ஒரு அறிகுறி அது. கடவுள் தம்முடைய சோதனையிலே பல இலக்குகளை கொண்டிருந்தாலும் யாக்கோபு இங்கே வலியுறுத்தியது பொறுமை. நீங்கள் அவருடைய உண்மையான குழந்தை என்பதற்கான சான்றை கொடுக்க கடவுள் விரும்புவது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே பொறுமையையும் உருவாக்க விரும்புகிறார். மனிதர்கள் சோதிக்கப்படுவதும் அவர்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் என்பதை குறித்தும் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். வில்லியம் பென் என்பவர் கூறியிருக்கும் சில கருத்துக்களை கவனியுங்கள்.
வலி இல்லை என்றால் வலி மருந்து தேவையில்லை. முள் இல்லாமல் முடிசூட்டப்படவில்லை. சிலுவை இல்லாமல் மகிமை இல்லை. கவனித்தீர்களா? வேறொருவர் இதே சத்தியத்தை சற்று வித்தியாசமாய் சொல்லியிருக்கிறார். அதையும் வாசிக்கிறேன். நான் ஒரு சுமையை சுமக்க வேண்டுமென்றால் கிறிஸ்து என்னை சுமப்பார். சில சமயங்களில் நாம் உயர்ந்தவர்களாக தோன்றுவதற்கு முன்பு தாழ்த்தப்பட வேண்டும். நாம் பலமுள்ளவர்களாக இருப்பதிலும் பலவீனமானவர்களாக இருக்கிறோம். நாம் பலவீனமானவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவில் பலமுள்ளவர்களாக இருக்கிறோம். நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்வீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எப்படி வாழப்போகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். கவனித்தீர்களா? இந்த கண்ணோட்டத்தை கொண்டிருப்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மிகவும் முக்கியம். உலகத்திலே ஏன் ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று பலர் யோசிக்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர் எழுதிய கடிதத்தை கவனியுங்கள். ஐயா, எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாள். அவள் கடந்த 20 வருடங்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள். கடந்த 10 வருடங்களாக பார்க்கின்சன் நோயால் முடங்கி போயிருக்கிறாள். அவள் மருத்துவமனையை விட்டு வெளியேறுவாள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ஒரு அன்பான கடவுள் எப்படி இவளை துன்பப்படுத்தவும் தொடர்ந்து உயிரோடு வைக்கவும் முடியும்? அவள் கர்த்தரை நேசிக்கிறாள் என்பது எனக்கு தெரியும் என்று எழுதியிருந்தார். இந்த மனிதன் உண்மையிலேயே கவலையோடு இதை எழுதியிருந்தார். அவருடைய பிரச்சனைக்கு அவரிடத்திலே பதில் இல்லை, எனக்கும் பதில் இல்லை. இது ஏன் நடக்கிறது என்று என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் அதிலே ஒரு நோக்கம் இருக்கிறது என்றும் கடவுள் அவளுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறார் என்றும் என்னால் சொல்ல முடியும். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே இன்று நீங்கள் கடந்து வரும் வேதனையான சோதனையான சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இந்த காலத்திலே நீங்கள் மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல தேவையான ஞானத்தை கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் யாரையும் கடிந்து கொள்கிறவர் அல்ல. கேட்கும் யாருக்கும் ஞானத்தை தரமாட்டேன் என்று சொல்லுகிறவரும் அல்ல. அனைவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கும் ஒரே ஒரு காரியம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் மட்டுமே. இந்த சூழ்நிலையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதிலே அவர் உங்களுக்கு ஞானம் தருவார். எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதிலே ஆண்டவர் உங்களுக்கு ஞானம் தருவார். எனவே விசுவாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் இந்த காலகட்டங்களை நீங்கள் கடந்து செல்லுங்கள். நமக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் இந்த உலகத்தின் சம்பத்துக்கள் எதையுமே நாம் நம்மோடு கொண்டு செல்ல முடியாது என்பதை உணர்ந்து நன்றி கலந்த உள்ளத்தோடு நம் செல்வத்தை பயன்படுத்த தேவையான ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் சந்ததியினர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். தாவீதின் ஆத்துமா எப்படி இருக்கிறது? தாவீதின் ஆத்துமா எப்படி இருக்கிறது? ஆப்ஷன் ஏ, தாகமாய் இருக்கிறது. ஆப்ஷன் பி, பால் மறந்த குழந்தையைப் போல இருக்கிறது. ஆப்ஷன் சி, தேவன் மீது வாஞ்சையாக இருக்கிறது. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இன்றைய நாளின் தியானம் நம் கிறிஸ்துவ வாழ்வில் அனுதினமும் தேவன் ஏற்றதமாய் நடக்க நமக்கு ஆலோசனைகள் தந்துள்ளது. யாக்கோபின் புத்தகம் நம் அன்றாட வாழ்வில் நாம் நடக்க வேண்டிய முறையை நமக்கு கற்பித்து தருவதாய் இருக்கிறது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் இன்றைய சத்தியம் உங்களுக்கும் உங்கள் மூலம் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். யாத்திராகமம் 14:13.